வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த விடமாட்டேன்றாங்க ஆளும் திமுக அரசாங்கம். குழல் தொழிலை தடுக்கிறாங்க. நமக்குள்ளேயும் சாதி பெருமைகள் இருக்குது. சாதி பெருமைகள் நம்ம பேசுகிற பொழுது தொழில் பெருமையும் இருக்குது. அதையும் நம்ம பேசணும், அதை நம்ம ஊக்கப்படுத்தணும். அது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறாரு. ஆனால் அதை தடுக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னு வானதி சீனிவாசன் ரொம்ப ஆக்ரோஷமாக உட்கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காங்க. குறிப்பாக விஸ்வகர்மா திட்டத்தை குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிற பொழுது, விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு சமுதாயம் இல்லை, அப்படி ஒரு பாரம்பரிய தொழிலெல்லாம் கிடையாது. ஆனால் விஸ்வகர்மா சமுதாயம் சொல்லக்கூடிய அந்த 5 தொழில் அப்படின்ற அந்த 5 தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும்தான் விஸ்வகர்மா சமூகத்துக்குள்ளே வருவாங்க. ஆனால் 18 சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு திட்டமாக அது இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அண்மையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. நம்ம இந்த திட்டத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன் வானதி அவ்வளோ ஆக்ரோஷமாக பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க? அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆக்ரோஷமாக பேசுகிறது அவங்க தலைவர்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு செயற்கைத்தனமான ஆக்ரோஷம் என்று தான் நான் பார்க்குறேன். இப்போ நரேந்திர மோடி என்ன சொன்னார்? 50 நாள் கொடுங்க, கருப்பு பணத்தை நான் ஒழிச்சு காட்டலைன்னா என்னை கொளுத்திருக்குன்னு சொன்னாரா? ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. இந்தியாவில் பல பேரும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் கருப்பு பணமும் ஒழியலை, அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றணும்னு சொல்ல. ஆனால் மிக மோசமான மக்களை பாதிக்கப்படக்கூடிய திட்டங்களை அமல்படுத்துகிற போது அவங்க தேசத்தின் நலனில் இருந்து, மக்களின் நலனில் இருந்து நடத்துவது போல அப்படி கொந்தளிப்பை காட்டுறது அவங்களுடைய வழக்கம். 1. 2, விஸ்வகர்மா என்பது நீங்கள் அதில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக என்னது, அது தமிழ்நாட்டு பெயர் இல்லை. அது தமிழ்நாட்டு பேராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிற்காலத்தில் வச்சுருக்காங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் நீங்கள் விஸ்வகர்மான்னு சொல்கிறது பொற்கொள்ளர், அந்த மாதிரி தச்சு, தங்க நகை இதெல்லாம் பண்ணுறவங்க தான். அநேகமாக தங்க நகை தொழிலை அவங்களுக்கு இருந்த கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்குல்ல, கையால் நகை செய்கிறத நரேந்திர மோடி அழிச்சிட்டார். நீங்கள் சென்னையில் போய் பார்த்தாலும் சரி, அல்லது மதுரை மாதிரி பொற்கொள்ளர்கள் ரொம்ப மதுரை, நாகர்கோயில், கோயமுத்தூர் இந்த மாதிரி பொற்கொள்ளர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பாருங்கள், அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் அச்சு வச்சு நகை செஞ்சு பெரிய ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சமுதாயங்கள் மிகப்பெரிய கோபத்தோடு இருக்கிறார்கள். எனவே இதை மடைமாற்றணும்னு சொல்கிறாங்க. சரி, குலத்தொழிலில் நீங்களாம் பெருமை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க சொல்லியிருக்காங்கல்ல வானதி சீனிவாசன், அவங்க சொல்கிற 18 தொழில் எது? முடிவெட்டுறது, செருப்பு தைக்கிறது, துணி துவைக்கிறது. நான் என்ன கேட்குறேன், அந்த தொழிலில் இருந்து விடுபட வேண்டும் என்று படித்து விட்டு வருகிற இளைஞர்களுக்கு நான் இதில் 18 தொழிலை சொல்கிறாங்க. இதில் இந்த 18 தொழிலில் இந்த கொள்ளர், தச்சர் தவிர்த்து மற்ற தொழில்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரும்பகுதி தொழில்களை செய்பவர்கள் யாராக இருக்காங்கன்னா எஸ்சி, எஸ்டி, இன்னும் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு, அதன்படி நம்ம செயல்படணும். அது எந்த காலத்தில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்பது என்னது? விவசாயத்திலிருந்து தொழில் சார்ந்து மாறி வருகிற போது சொன்னது. இன்னைக்கு ஏஐ வந்துடுச்சுங்க. செயற்கை நுண்ணறிவு என்பது வந்துவிட்ட பிறகு நீங்கள் எங்கே போய் பண்ண சொல்கிறீங்கன்னா, முடிவெட்டுறதுக்கும் துவைக்கிறதுக்கும் செருப்பு தைக்கிறதுக்கும் நீ கற்றுக்கோன்னு சொல்லி கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை ஒரு ஃபேக்ட்ரியாக, இப்போ அதாவது செருப்பு உருவாக்குற தொழில் இருக்குல்ல, அதிலெல்லாம் யார் இருக்காங்க? கார்ப்பரேட் இருக்காங்க. கார்ப்பரேட் இருக்காங்களா? செருப்பை தைக்கிற தொழிலை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? அது ரொம்ப சமூகத்தில் அடிநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்னென்னா, ஜாதி வாரியாக ஒரு சிரமத்தில் இருக்கிறவனை நீ படிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன், நான் வேறு ஒரு தொழிலை செய்வதற்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறதுக்குள்ள. இப்போ உதாரணமாக ஒரு முடிவெட்டுகிற தொழிலை செய்கிற குடும்பத்திலிருந்து வருகிற ஒருவர், நான் வேறொரு தொழிலை செய்கிறேன் அப்படின்னா அவருக்கு அந்த உதவி கிடைக்காது. முடிவெற்ற தொழிலை அவர் செஞ்சார் மட்டும்தான் கிடைக்கும். பாரம்பரியமாக கலாச்சார ரீதியாக ஒருவர் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்ட அனுபவத்தை பயன்படுத்துகிற முறையில்தான் இந்த பணம் கொடுக்கப்படுது என்று சொல்கிறார். சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களை நாங்கள் ஒரு திட்டத்தின் மூலமாக அவர்கள் அதே தொழிலை இன்னும் கார்பரேட் லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஏன்னா எப்படி கார்பரேட் லெவலுக்கு கொண்டு போய் ஏன் அந்த தொழிலை செய்யணும்னு கேட்குறேன்.
அந்த தொழிலை ஏன் செய்யணும்? முடிவற்றவர் பையன் முடிவற்றவராகவே ஏன் இருக்கணும்? துணி துவைக்கிற, நான் என்ன சொல்கிறேன், துணி துவைக்கிறதுக்கு வர்ற யாராக இருந்தாலும் அவருக்கு உதவி செய்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அது குலத்தொழில சொல்லலை. அது குலத்தொழில் இல்லை. முடிவற்றவருடைய யாருடைய பையனாக இருந்தாலும் சரி, முடிவற்றதுக்கு வர்றாருன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்கிறது குலத்தொழில் இல்லை, மாடனாக அவர் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். செருப்பு தைக்கிறவருடைய அந்த வேலைக்கு ஒரு 100 பேரை வச்சு வேலை பார்க்கணும்னு நினச்சா அதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லை. செருப்பு தைக்கிறவர் பையன் செருப்பு தைக்க வந்தால் தான் இந்த உதவி செய்வேன், முடிவற்றவர் பையன் முடி தைக்க வந்தால் தான் இந்த இதை செய்வேன்னு சொல்கிற போது நீங்கள் அந்தந்த சமூகமாக கடந்த காலத்தில் பிரித்து வைக்கப்பட்டவர்களை அதற்குள் கொண்டு போய் அடைக்கிறீர்களா இல்லையா? இதைத்தான் ராஜாஜி சொன்னார். குலக்கல்வி திட்டம்னு தமிழ்நாட்டில் சொன்னதை வேற பேரில் அவங்க எப்போதுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க மனுஸ்மிருதியின் அடிப்படையிலான வேலை பிரிவினையை உத்தரவாதப்படுத்துறதுங்க. உண்மையிலே சொன்னால் அங்கே இருந்ததில் அவங்க யாரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க? கொல்லர், பொற்கொல்லர், தச்சர், இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இதையே செருப்பு தைக்கிற தொழிலாளிகளையும் முடிவற்ற தொழிலாளிகளையும் துணி துவைக்கிற தொழிலாளிகளையும் கூப்பிட்டு வச்சு நமக்கு அது நான் எந்த தொழிலும் பெருமை இல்லைன்னு நான் சொல்லலை, பெருமை இல்லை, அது இழிவான தொழில்னு நான் சொல்லலை. ஆனால் சமூகத்தில் அப்படி இருக்குல்ல. அப்போது நீங்கள் அதை கார்ப்பரேட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னா வெவ்வேறு நபர்கள் கொண்டு போயிட்டு போகிறாங்க. நான் என்ன அப்படி பார்க்குறது என்பது வேறு. இப்போ சில பேர் நிறையா சலூனுடைய ஓனர் முடிவற்றவரோட பிள்ளையா இல்லை, அவங்க வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த முடிவற்ற தொழிலை செய்கிறது யார்? அந்த பகுதி இளைஞர்கள், படிப்பு போதாமல் அப்படியெல்லாம் வர்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் முடிவற்றவர் பிள்ளை கேட்டால் தான் முடிவற்றதுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்கிறது என்னது? ஜாதியை அப்படியே நிலைநிறுத்துவதற்கான ஏற்பாடு. உண்மையிலேயே நியாயமாக யோசிச்சுருந்தாங்கன்னா இங்கே இவர் அந்த 18 சமூகம் சொல்கிறாங்கல்ல, 18 தொழில் சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தா இதை விட ஆக்ரோஷமாக திரு வானதி சீனிவாசனை அந்த ஹாலை விட்டு விரட்டி விட்டுருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அப்படி முடிதிருத்துவோர் சங்கம் இருக்குல்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சு உங்கள் பிள்ளையெல்லாம் 18 வயசானோன்னு நாங்கள் காசு கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொன்னால் இந்த தொழிலை செய்யணும்னு சொன்னால் ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை செருப்பு தைக்கிறவருடைய குழந்தைகளை இன்னைக்கு நான் கென்னித்ராஜ்னு ஒரு இதில் இங்கே சாதி பிரச்சனை இருக்குது. அதாவது வானதி அவர்கள் அந்த சமூகத்தினரை கூப்பிட்டு, எந்த சமூகத்தினரை இல்லை, குறிப்பாக தங்கநகை செய்யக்கூடிய, தச்சு செய்யக்கூடிய, ஏன் விஸ்வகர்மாவில் இருக்கிற நீங்கள் உங்கள் ஸ்கீமில் சொல்லியிருக்க 18 தொழில் இருக்குல்ல, அந்த 18 தொழிலில் இருக்கிறவங்களையும் ஏன் கூப்பிடல சொல்லுங்கள். நான் இப்போ சொல்கிறேங்க, அதாவது அச்சின் மூலம் உருவாக்கப்படுகிற தங்க நகைகளை நிறுத்துங்கன்னு தங்க நகை வியாபாரம். சாதி முதல் தூண்டக்கூடிய பேச்சு எங்கே இருக்குன்னு கேட்குறேன். எதில்? வானதி அவர்கள் பேசுனதுல சாதி முதல் தூண்டக்கூடிய பேச்சுக்கள், ஜாதி பெருமையா? நீங்க அங்க ஜாதி பெருமைன்னு பேசுவீங்க, செருப்பு தைக்கிறவருடைய குழந்தையை கூட்டி கொண்டு போய் சாதி பெருமைன்னு பேசுவீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கென்னித்ராஜன் ஒருத்தர் இப்போ இடையில கூட பேசியிருந்தார், ரோபோட்டிக்ஸில் அவர் பெருசாக வந்துகிட்டு இருக்கார். அவருக்கு ரோபோட்டிக்ஸுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா, இல்லை அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரோ அவரே சொல்கிறார், அவர் அதை பெருமையோடு சொல்கிறார், பாராட்ட வேண்டிய விஷயம், எனக்கு வருத்தம் இருந்தது, ஆனால் எங்கள் அப்பா என்னை இப்படி தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி. அவருடைய பிள்ளை நீங்கள் உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் செய்கிறதுக்கு நான் இதெல்லாம் தரமாட்டேன், இதுக்கு தான் தருவேன்னு சொன்னால் நியாயமா? எனவே அவங்க ஆவேசப்படுறதில்லை. ஆக்சுவலாக தமிழ் சமூகம் வானதி அவர்கள் பேசியதற்கு வானதி அவர்கள் மீது இதைவிட பன்மடங்கு கோபத்தை காட்ட வேண்டும். அதுதான் அதில் சரியாக இருக்கும். இனிமே தமிழ்நாட்டு மக்கள் மீது அவங்களுக்கு பாசம் பொத்துக்கிட்டு போகுது. ரைட்டு, திருநெல்வேலியில் செத்தவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா? ஏன் அதில் கொஞ்சம் பணம் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சென்னையில் செத்தவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா? திருநெல்வேலிலையும் தூத்துக்குடியிலையும் செத்தவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா? அவங்களோட அப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கு, ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு பணத்தை எடுத்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. காசை கொடுத்தா எல்லாரும் அதிலேயே நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரியான சமூகங்கள்லேருந்து வர்ற பையன், நான் எங்கேயாவது ஹேர் கட் பண்ணுறதுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன், இந்த பையன் யார்?
சில பேர் சொல்லுவாங்கல்ல சார் ஒரு தொழில் கையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை முதல்ல படிக்க விடுங்க. இதில் டேஸ்ட்டு கண்டுட்டான்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பையன், அவனுக்கு அதில் ஒரு டேஸ்ட் வந்துடும். எனவே அவனை போய் படிக்க சொல்லுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு அவனை அதுக்குள்ளே கட்டி போடுறது. ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு நீ படிக்க போன்னு அவங்கள தள்ளி விட்டு அதுக்கு தேவையான உதவியை செய்வது உங்கள் வேலையா? இல்லை நீ செருப்பு தைக்க போ, இல்லை நீ துணி துவைக்க போ, முடிவெட்ட போ. அது ஈவன் இது செய்கிறவங்களே நான் சொல்கிறேன், பொற்கொள்ளர்களுக்கு இருக்கக்கூடிய அது ஒரு மிகப்பெரிய திறன். தச்சர்களும் கொள்ளர்களும் கடந்த காலத்தில் நம்முடைய கோயில்கள்லையும் மற்ற இடத்துலையும் எப்படி பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் ஆக்சுவலாக எங்கள் கிராமத்துலேயே தான் சொல்லுவாங்க, இவர் வந்து கைராசியானவர், அவர்கிட்ட தான் தாலி செஞ்சு கொடுக்கணும். இப்போ எந்த இடத்துல தாலி செய்ய முடியுது? அந்த கலைஞர்களுக்கு வேறு வேலையே வழியே இல்லாமல் என்ன, அவங்கள தொழிலாளின்னு கூட சொல்ல மாட்டேன், கலைஞர்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த கலைஞர்கள் இன்றைக்கி அதை பண்ண முடியல. எல்லாத்துக்கும் அச்சு வந்துருச்சு. தோடுக்கு, ஜிமிக்கிக்கு, மூக்குத்திக்கு எல்லாத்துக்கும் அச்சு வந்துருச்சு. இவங்க ஆண்டாண்டு காலமாக கற்றுக்கொண்டு வந்தாங்கல்ல. நீங்கள் டாக்கா மஸ்லின் துணியை நெய்கிற அந்த அவங்ககிட்ட இருந்து கட்ட வரலை வெட்டி விட்டது மாதிரி இந்த தொழில் கலைஞர்களிடமிருந்து இவர்கள் நகை செய்வதற்கு தொடர்ச்சியாக சுவீகரித்து கொண்டு இருந்த அந்த திறமை இருக்குது பார்த்தீங்களா, அது மொத்தத்தையும் அச்சு எந்திரங்களை கொண்டு வந்து இல்லாமல் செஞ்சிட்டாங்க. இல்லை, கையில் செய்யக்கூடிய தங்க நகைகளை, குறிப்பாக கோயம்புத்தூரில் செய்யக்கூடிய நகைகளை நம்ம உலகத்தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மோடி முயற்சி செய்து கொண்டிருக்காரு. அதை தடுக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம்ன்றாங்க. முதல்ல அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, முதல்ல அந்த அச்சில் செய்கிறதெல்லாம் தடை பண்ணிடுங்க. அதோட போட்டி போடணும்ல, அச்சில் செய்கிறதெல்லாம் நீங்கள் நிறுத்தணும்ல. அப்போ முதல்ல அதை செய்ய மாட்டீங்க. இவங்களுக்கு தனியாக ஊக்குவிப்பு கொடுக்க மாட்டீங்க. இவங்களுக்கு சரி, கார்ப்பரேட்டுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறீங்க, எம்எஸ்எம்இக்கு எவ்வளவுக்கு வட்டி கொடுக்குறீங்க, இந்த வட்டி ரேட்டையே பாருங்கள். இப்படி கொந்தளிக்கிறது மாதிரி நடிச்சுட்டா போதுமானதா? எனவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, திரும்பவும் அவங்கள பொறுத்தளவில் அவங்க கோல்வால்கர் சொல்லியிருக்கார், இந்த மனு ஸ்மிருதி தான் நம்முடைய அரசமைப்பு சட்டமாக இருக்க வேண்டும். மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, ஆண் பெண் வேறுபாட்டை வைக்குது, ஜாதி ஏற்றத்தாழ்வை சொல்லுது. அதை நேரடியாக சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது. அவங்க கூட்டங்களில் பேசுவாங்க, மற்றவங்க பொதுவானதாக பேசும்போது சொல்லாததுனால நீங்கள் தொழிலை செய்யுங்க என்று ஆசை வார்த்தை காட்டி அவரவர் தொழிலுக்குள் அவரவரை நிறுத்துவது. எல்லா தொழிலும் கொண்டாடப்படத்தக்க தொழில் அல்ல. உண்மையா? அது தொழில். ஆனால் இந்த தொழிலை நம்ம சமூகம் எப்படி பார்க்குது? நீங்கள் வந்து ஒரு ரோபோட் செய்கிறவரையும் ஒரு சலூன் வச்சுருக்கவரையும், அவர் எவ்வளோதான் பெரிய சலூன் வச்சுருக்கட்டும், 2 பேரையும் ஒரே நிறை அப்படின்னு பார்க்குற மனோநிலை நமக்கு இருக்கா? நம்ம சமூகத்துக்கு இருக்கா? அப்போ என்ன பிரச்சனைனா, இதிலிருந்து விடுபட விரும்புகிற இளைஞர்களை அதற்குள் கட்டி போடுகிற, காசு கொடுத்து ஆசை வார்த்தை காட்டுகிற மிகப்பெரிய மோசடி இது. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இல்லையா? இப்போ இன்னொரு இந்த 5 தொழில் செய்யக்கூடிய தங்கம், தச்சு, இரும்பு, பாத்திரம்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த 5 தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இதுதான் வந்து விஸ்வகர்மா சமூகங்கள். ஆனால் இதை தாண்டி 18 சமூகங்களை சேர்த்துட்டாங்க, இது தவறானது, இதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. நிர்மலா சீதாராமன் அதை கொச்சப்படுத்திட்டாங்கன்னு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, ஆக்ரோஷப்படுறாங்க. அப்போ அந்த பிரச்சனையுமே இருக்கு இல்லையா? எங்களை மட்டும் அறிவிக்கணும், எங்களை ஒரு சமூகமாக அங்கீகரிக்கணும். உண்மையில் என்னென்னா, விஸ்வகர்மா சமூகம் தன்னை பிராமண சமூகத்தை விட உயர்ந்ததாக கருதுகிறது. நீங்கள் சிலையே செய்கிறோம், நாங்கள் தான் சிலையே செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் சிலை செய்கிறவங்க இப்போ அது கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஆனால் கடந்த காலத்தில் அவங்க விரதம் இருப்பாங்க, அவங்க வீட்டில் இருந்து தனியாக இருப்பாங்க, குடும்பத்தோடு இணைந்து இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் செய்கிறவங்க. எனவே வந்து கடவுளையே உருவாக்குகிறவன் நான் கண்ணு திறந்த பிறகு ஒரு சிலை கூட, சிலையை யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் நான் கண்ணு திறந்த பிறகு சிலை வந்து கடவுளாக மாறிப்போகிறது. எனவே சமூகத்தில் நான் தான் உயர்ந்த ஜாதி. நான் அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிறதுக்குள்ளே வரலை, அந்த பிரச்சனைக்குள்ளே போகல. ஆனால் என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் இதுவரை தங்களை விஸ்வகர்மா என்று அழைத்து கண்டவர்கள் இந்த 5 தொழிலை செய்பவர்கள் தான். இவங்களுக்கு அப்பால் இருக்கிறவங்களை கொண்டு போய் இதை போட்டோம்னா அவங்களுக்கு கோபம் வருது. அந்த கோபம் வெறுமனே இப்படி செஞ்சிட்டாங்களேங்கிற கோபம் மட்டும் இல்லை, அதை தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழிலையும் அழித்து விட்டு
நீங்கள் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது மாதிரி பண்ணுறீங்களோ என்கிற கோபத்தோடு இணைந்தது தான் என்று தான் பார்க்கணும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ஓகே.